ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஒரு பயமா இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாலே அதை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அது நீங்க இப்ப 10th படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அது 10th முடிச்சு 11th 12th அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி மட்டும் தான் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பயமா இருந்திருக்கும். சோ அந்த ட்ரிக்னாமெட்ரியை இன்னைக்கு எப்படி உடைக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்க போறோம். சரியா, இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரி பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எதையுமே ஒமிட் பண்ண போறது கிடையாது. ஃபுல்லா இன்னைக்கு 10th என்ன ட்ரிக்னாமெட்ரி இருக்கோ அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு நான் ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்றத தான் சொல்ல போறேன். ட்ரிக்னாமெட்ரி பத்தி அந்த பயமே நம்ம உங்களுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த மேக்ஸா இருந்தாலுமே எந்த சாப்டரா இருந்தாலுமே நம்ம அதை எப்படி நம்ம அதை அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனுடைய பேசிக் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சாப்டர் நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு அல்ஜிப்ரா ஈஸியா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ராவுடைய பேசிக்கை நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சுக்கிட்டே வந்திருக்கோம். 6th இருந்து படிச்சுட்டே வந்திருக்கோம். 6th 7th எல்லாத்துலயுமே அல்ஜிப்ராவுடைய பேசிக் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சதுனாலதான் அதனுடைய அந்த சாப்டர்ஸோட நம்ம அதுல அதிகமான நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோம். ஸோ அதனால அந்த சாப்டர் ஈஸியா இருக்கு. பட் ஆனா ட்ரிக்னாமெட்ரியில நம்மளுக்கு அதிகமான முன் அனுபவம் கிடையாது. ட்ரிக்னாமெட்ரியை பத்தி அவ்வளவா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியாது. 9th தான் மேபி 9th தான் ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக் என்னன்றது உங்களுக்கு கொஞ்சமா புரிஞ்சிருக்கும். பட் அதையும் நீங்க புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அதனுடைய ஃபார்முலாவா தான் படிச்சிருப்பீங்க, புரிஞ்சு ஜஸ்ட் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பா. சோ இன்னைக்கு அந்த ஃபார்முலாவை எப்படி புரிஞ்சு நீங்க பாக்குறது அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா பேசிக் தெரிஞ்சாதான் அந்த சாப்டருக்குள்ளே உங்களால போக முடியும். அந்த சாப்டரை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு 9 ஃபார்முலா தான். இந்த 9 ஃபார்முலா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி உங்க கையில வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அந்த 9 ஃபார்முலாவையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்லி கொடுத்தேன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி பத்தி பயமே வராது. அந்த அளவுக்கு நீங்க நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். சோ இந்த ட்ரிக்னாமெட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரிக்னாமெட்ரி போயிடலாம். அதாவது ஒரு காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் உட்கார்ந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்துச்சு. காண்ட மிருகம், நீர் யானை, யானை, புலி, அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒன்னா உட்காந்து நான் தான் ரொம்ப அதிகமான பலசாலி, ஆனா அந்த காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? நான் தான் பலசாலி, நீ யாராலும் மோத முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மிருகமும் தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கு. புலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சிங்கத்தை விட வேகமா ஓடக்கூடியவன், அண்ட் அதை விட அதிகமா சண்டை போடக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு, நான் தான் அந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா காண்டமிருகம் சொல்லுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் தான் அதிகமான இடம் உள்ளவன், உன்னை விட என்னோட கொம்பை வச்சு எதையுமே தூக்கி வீசிட முடியும், குத்தி கிழிச்சிருவேன், அந்த மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு யானை சொல்லுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தை விட அதிகமான இடம் உள்ளவன் நான் தான், என்னுடைய துதிக்கையால ஓங்கி அடிச்சோன்னா எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் சுருண்டு விழுந்துரும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த நீர் யானை சொல்லுது, நான் தான் அதிகமான இடம் உள்ளவன் அண்ட் பலம் உள்ளவன், நீர்ல என்ன அடிச்சுக்க யாரால முடியாது, அந்த மாதிரி அது சொல்லுது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குரங்கு அந்த இடத்துல சொல்லிச்சான், ஸோ உங்க எல்லாருக்குமே அதிகமான எடை அதிகமான பலம் இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அதுக்காக நீங்க ராஜாவாக முடியாது. எதுக்காக சிங்கத்தை ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா அது எடையோ பலத்தையோ வச்சல்ல, அந்த சிங்கம் எதை பார்த்தும் பயப்படாது, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது ராஜாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு அந்த இடத்துல சொல்லிச்சான். அப்பதான் அது அந்தந்த மிருகங்கள் அதுகிட்ட உள்ள குறைகளை யோசிச்சு பார்த்துச்சான். சோ அது நம்ம எவ்வளவுதான் பலமானவங்களா இருந்தாலும் எதை பார்த்தும் அந்த ஒரு செகண்ட் பயப்படாம நின்னோம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நம்ம தான் அந்த இடத்துல கிங்கா இருக்கும். சோ இந்த கதை அதான் உணர்த்துது. நம்ம ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை அவுட்லுக்கை பார்த்துட்டு பயந்து நம்ம இவ்வளவு நாள் அதை ஒமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அதை ஒமிட் பண்ணாம அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரின்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா அதிகமான இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபார்முலா தான். sin θ = 1/cosecant θ. இது எல்லாமே பேர் ஃபார்முலாஸ், அதாவது பேரா இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நம்ம பார்க்க போற எல்லாமே ஒரு பேரா இருக்கும். பட் இப்போ முதல்ல பார்க்க போறது ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ். இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ் இப்படி தான் பேர்ல இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ் ஒரு பேர்ல இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒன் ஃபார்முலாஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் வச்சிருக்கேன். சோ அந்த நேம் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். அதுக்காக இது ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ். அப்படின்னா sin θ = 1/cosecant θ அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து இதே cosecant θ அப்படின்னா 1/sin θ தான் ரெசிப்ரோக்கல்ல இருக்கும். சரியா, அடுத்து tan θ = 1/cot θ. இதே cot θ அப்படின்னா 1/tan θ அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிப்ரோக்கல்ன்றதுனால. அடுத்து secant θ = 1/cos θ. சோ இது ஒரு பேர். காசும் சீக்கனும் ஒரு பேர். அப்படியே மாதிரி ஒரு cos θ அப்படின்னா 1/secant θ, secant θ 1/cos θ. சோ இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ் இது ஒரு பேர்ல இருக்கு. சரி, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல்னா என்ன பேர் அப்படின்றத மறந்துறாங்க. சைன் அடிக்கடி சைனும் காசும் தான் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா கொசிகன், கொசிகன்னா சைன். அதே மாதிரி டான்னா காட், காட்னா டான், அது எப்பவும் அப்படிதான் இருக்கும். அடுத்து சீக்கன், சீக்கன்னா காஸ், காஸ்னா சீக்கன். சரியா, சோ இது ஒரு பேர். இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சரியா. ஒன் அப்படின்றது இதுலயும் ரெண்டு பேர்ல இருக்க போது என்ன அப்படின்னா sin² θ + cos² θ = 1.
சோ நம்ம பார்க்கற எல்லாமே ஈக்குவல் டு 1 1 1 வரும். அதனால தான் நான் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். 1 ஃபார்முலாக்கு ஒரு பேர், சைனும் காசும் ஒரு பேர். அடுத்து சீக்கனும் டேனும் ஒரு பேர். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் tan, சாரி இங்க மைனஸ் வரும், மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சோ அப்போ சீக்கனும் டேனும் பேர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கனும் காட்டும் பேரா இருந்துச்சு, சரி கொசிக்கனும் பேரா இருந்துச்சு. இங்க என்ன சீக்கனும் டேனும் பேர். அப்படினா அடுத்து கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சோ எல்லாமே 1 1 1 வருது. அதனால இது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 ஃபார்முலா. அப்போ 1 பேர். நான் மொத்தம் 9 ஃபார்முலா சொல்லியிருந்தேன், 3 ஃபார்முலா முடிஞ்சிச்சு, சாரி 6 ஃபார்முலா முடிஞ்சிச்சு. இந்த 6 ஃபார்முலால நிறைய ஃபார்முலா நம்மளால எழுத முடியும். இதை வச்சு இன்னொரு 3 ஃபார்முலா எழுத முடியும். அண்ட் இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு sin ஸ்கொயர் தீட்டா அப்படினா 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா, அந்த cos ஸ்கொயர் ஆன்சர் கொண்டு போய் எழுதலாம். அல்லது cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதலாம். அடுத்து sec ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதலாம். அந்த tan மைனஸ் tan ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படி கிடைக்கும். அதே மாதிரி cosecant ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் cot ஸ்கொயர் தீட்டா அப்படி சொல்லி ஒவ்வொரு வச்சு அடுத்து இன்னொரு ஃபார்முலா எழுத முடியும். அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை நல்லா தரவா மைண்ட்ல ஏத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை எழுதி பார்த்துலாம் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படினா sec ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு மைண்ட்ல வந்துரும். சோ அதனால தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு படிக்கணும். அந்த ஹிண்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்ற ஒரு ஹிண்ட், இதுக்கு 1 அப்படின்ற ஒரு ஹிண்ட். 1க்கு முன்னாடி என்ன பேர் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், பேரா தான் படிக்க போறோம். அடுத்து இப்போ இதுல ஒரு 6 ஃபார்முலா பார்த்திருக்கோம். அடுத்து இன்னொரு 3 ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, அந்த ஃபார்முலா ஆக்சுவலா 10th ல கிடையாது, பட் முன்னாடி இருந்துச்சு, இப்போ கிடையாது எடுத்துட்டாங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக் எப்பவுமே எதையுமே ஒமிட் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையுமே பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். இப்போ எல்லாத்தையும் பின்னாடி கண்டிப்பா யூஸ் ஆகும். சோ அந்த 3 ஃபார்முலா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, sin தீட்டா மைனஸ், அடுத்து அந்த 3 ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு cos தீட்டா. சோ sin 90 minus theta equal to cos theta. அப்போ இங்க என்னன்னா சைனும் காசும் பேர். சோ இது நார்மல் தான். அப்போ tan 90 minus theta equal to cot theta. அப்ப அடுத்து secant 90 minus theta equal to cosecant theta. சோ இது நார்மலா படிச்ச பேர் தான், இது ஞாபகம் இருக்கும். சைனும் காசும் பேர், டேனும் காட்டும் பேர், அண்ட் சீக்கனும் கொசிக்கனும் பேர். சரிங்களா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மூணு பேர் தான் ஞாபகம் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் சைனும் கொசிக்கனும் பேர் எப்படி அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஆரம்பிச்சா சைனும் கொசிக்கனும் பேர், அதே மாதிரி டேனும் காட்டும் பேர், அண்ட் சீக்கனும் கொசிக்கனும் ஒரு பேரா இருக்கு. சோ இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1 ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனும் காசும் பேர், அதுல எந்த பிரச்சனை இல்ல. சீக்கனும் டேனும் பேர், அங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதனால அடுத்து கொசிக்கன் ஸ்கொயரும் காட் ஸ்கொயரும் பேர், அப்போ கொசிக்கனும் காட்டும் பேரா இருக்குங்க. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனும் காசும் பேர், டேனும் காட்டும் பேர், சீக்கனும் கொசிக்கனும் பேர். இங்க நார்மலா தான் இருக்கும். சோ இது பிரச்சனை கிடையாது. ஆனா இது உங்களுக்கு இப்போ இல்ல, எக்ஸசைஸ்ல இல்லன்னு நினைக்கிறேன். பட் 1 வேர்ட்ஸ்ல வரலாம், நிறைய சான்சஸ் இருக்கு. ட்ரிகனாமெட்ரி அப்படினாலே அதனுடைய பேசிக்ஸ் நல்லா கோத்ரூ பண்ணுவாங்க. சோ என்ன பண்ணிக்கலாம், 1 வேர்ட்ஸ்ல தேவைப்படும். இல்லாட்டாலுமே நம்மளுக்கு தேவைப்படும். 11th எடுத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி இந்த ட்ரிகனாமெட்ரி இல்லாம சம்மே கிடையாது. சோ கண்டிப்பா தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ இப்போ இதெல்லாம் இருக்கு. இது போக அடிஷனல் ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாலே இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா, tan theta equal to sin theta by cos theta. நான் ஒரே சொல்லிருந்தேன், டேனும் காட்டும் பேர் அப்படிதானே. அப்ப டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட். அப்போ இத cot theta அப்படின்னு சொல்லி மாத்துறோம் அப்படின்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிடலாம், cos theta by sin theta. சோ இங்க ஒரு ஃபார்முலா தான் படிக்க போறோம். ஒரு ஃபார்முலா படிச்சாலே இன்னொரு ஃபார்முலா போனஸ். சரிங்களா? அப்ப 2 ஃபார்முலா, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சுவலா இங்க ஒரு 3 ஃபார்முலா, இங்க ஒரு 5 ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா, இந்த 5 தான் அதிகப்படியா யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் அது போக இங்க ஒரு 3. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்போ நான் சொன்ன பேசிஸ்ல நீங்க ஒரு 4-5 தடவை அதை ரிவைஸ் நீங்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னாலே அது மனப்பாடம் ஆயிரும். அண்ட் சம்முக்குள்ள அது அதிகமா யூஸ் பண்ண நம்ம மைண்ட்ல ஃபுல்லா நல்லா ஸ்டோர் ஆகி உட்காந்துக்கிறோம். ட்ரிகனாமெட்ரியில நம்ம அடிச்சுக்க ஆளே இல்லாத அளவுக்கு நம்ம மாறிடலாம். சரிங்களா? இப்போ சம்முக்குள்ள போயிடலாம். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் சம் செய்ய போறோம், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? பாத்துக்கலாம். கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, prove that அப்படின்னு சொல்லிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்திருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்திருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும். சோ அப்போ நம்ம இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கணும். இங்க என்ன இருக்குது அப்படின்னா cot இருக்குது. சரியா? அப்ப cotக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1/tan அந்த ஃபார்முலா இருக்குது. ஒண்ணு இது tanக்கு அப்ப 1/cot. அப்ப ரெண்டுமே திருப்பி இங்க சுத்தி வருது. அப்ப அந்த ஃபார்முலா எடுக்க கூடாது. அதுக்கு பதிலா வேற என்ன ஃபார்முலா எடுக்கலாம் அப்படின்னா, இங்க cotக்கு நான் இன்னொரு ஃபார்முலா என்ன சொன்னேன் அப்படின்னா sin/cos அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். இங்க tanக்கு sin by cos அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். காட்டுக்கு வந்து cos by sin அதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொன்னேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ அப்போ இங்க காட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா cos theta by sin theta நமக்கே தெரியும். ஏன்னா என்ன எழுத முடியும், ஒன்னு 1/cot 1/tan ஒரு ஃபார்முலா எழுதலாம், அல்லது இந்த ஃபார்முலா எழுதலாம். அந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். 1/tan எழுதுனா இங்க ஆல்ரெடி tan தான் இருக்கு, அதே தான் சுத்தி வரப்போகுது. சோ அதனால அப்படி இல்லாம பண்ணனும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். சரியா? cos by sin. அண்ட் இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin theta
by cos theta. சோ அப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் LCM எடுக்க போறோம். இந்த fraction வந்து அடிஷன் வந்துட்டனால என்ன இருக்கணும் டினாமினேட்டர் சேமா இருக்கணும். இங்க டினாமினேட்டர் சேமா இல்ல, அதனால நான் டினாமினேட்டரை சேம் பண்ண போறேன். sin theta into cos theta LCM எடுத்தோம்னா இந்த மாதிரி எனக்கு தெரியாத வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட LCM இப்படி தான் இருக்கும். அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 5 ன்னு இருக்கு, இங்க ஒரு 4 இங்க ஒரு 5 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. எப்படி LCM எடுப்போம் 4 ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணிடுவோம் 20 அப்படினு சொல்லி LCM எடுத்துறோம். அதான் இங்க பண்ணிருக்கேன். ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்படினா இங்க என்ன வேணும் நமக்கு sin theta into cos theta வேணும். அப்ப ஆல்ரெடி ஒரு sin theta இருக்குது, இன்னொரு cos theta வேணும்ன்றதுனால நான் மேலே இங்கே என்ன பண்ணிக்கிறேன் cos theta வோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்க போகுது cos square theta அப்படி சொல்லி கிடைக்குது பிளஸ் and இங்க எனக்கு தேவைப்படுது sin and cos. டினாமினேட்டர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் எப்பவுமே. சோ அப்ப இங்க என்ன sin and cos தேவைப்படுது. ஆல்ரெடி ஒரு cos இருக்குது, அப்ப இன்னொரு sin ஆல மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். சோ அப்ப இங்க மேலே sin ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா ஆல்ரெடி ஒரு sin theta இருக்குது, அப்போ sin square theta அப்படி சொல்லி கிடைச்சிரும். சோ இப்போ மேலே என்ன கிடைச்சிருக்கு cos square theta plus sin square theta அப்படின்றது இருக்கு. cos square theta plus sin square theta னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் equal to 1. நம்ம ஆல்ரெடி 1 ஃபார்முலா பார்த்திருக்கோம். அப்ப இதனோட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 1 அப்படி சொல்லி கிடைச்சிரும். அப்பனா 1 by sin theta into 1 by cos theta ன்னு எழுதிக்கலாமா? ஏனா டினாமினேட்டர் அப்படியே என்ன பண்ணலாம் பிரிச்சு எழுதலாம், மல்டிப்ளைல தான் எழுதுறேன். ஏன்னா கீழ மல்டிப்ளைல இருக்கறனால. ஓகேவா? அப்ப இப்படி எழுதினா 1 by sin theta என்ன எழுதலாம் ஃபார்முலா ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 1 by sin theta equal to cosecant theta into 1 by cos theta என்ன பார்த்திருக்கோம் secant theta. அவ்வளவுதான். சோ அப்போ அந்த ஆறு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம். எதுமே புதுசா பண்ண போறது கிடையாது. சோ அப்போ அத கரெக்ட்டான இடத்துல கரெக்ட்டான டைம்ல யூஸ் பண்ணனும். நீங்க நிறைய சம் செஞ்சீங்க அப்படினா எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணனும்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா சொல்றேன், நம்பிக்கையோட செய்யுங்க. அந்த சிங்கங்க ஞாபகம் இருக்குல, அத மாதிரி தைரியமா செய்யுங்க, கண்டிப்பா நம்மளால முடியும். சரி, அடுத்த சம் போலாம். So first sumல second subheading ஒரு sum கொடுத்திருக்காங்க. prove that அப்படி தான் கொடுத்திருக்காங்க. tan power 4 theta plus tan square theta equal to secant power 4 theta minus secant square theta அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இத எப்படி சால்வ் பண்றது அப்படினா நமக்கு tan power 4 க்கு ஃபார்முலா தெரியாது, tan ஸ்கொயர் னா கூட அத ஃபார்முலா எழுதிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா ரெண்டுலயுமே tan இருக்கறனால tan காமனா எடுக்க போறேன். அப்ப tan theta tan square theta காமனா கிடைக்கும். ஏனா இங்க tan power 4 இருக்கு, இங்க tan square இருக்கு. அப்ப tan square காமனா எடுத்துறலாம். and tan square காமனா எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் tan square theta கிடைக்கும். இங்க power 4 இருக்கறனால ஒரு ஸ்கொயர் வெளிய போச்சு, குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்கு. and இங்க ஒரு ஸ்கொயர் டேர்ம் ஃபுல்லா வெளிய போயிட்டா அப்ப மிச்சம் என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம் tan square theta into tan square theta plus 1 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. tan square theta plus 1 என்ன எடுக்கலாம் அப்படினா நீங்க என்ன இருக்கு பாருங்க minus tan square theta இருக்கு. அந்த பக்கம் கொண்டு போறோம் அப்படினா secant square theta equal to 1 plus tan square theta. சோ tan square theta னாலும் tan square theta plus 1 னாலும் 1 plus tan square theta னாலும் 1 தான். சோ இதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் அப்படினா secant square theta அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு என்ன பண்ணலாம் பாருங்க, இங்க tan square theta அப்படி சொல்லி இருக்கா. அப்போ இந்த tan square theta equal to அந்த பக்கம் கொண்டு போறேன். அங்க இருக்கிற 1 அப்படியே இந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு வந்துறேன். சரியா? அப்படி இல்ல அப்படினா இங்க இருக்கிற secant square theta மைனஸ்ல கொண்டு போலாம் and ரெண்டு பக்கம் மைனஸால மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணா தான் கிடைக்க போகுது secant square theta minus 1 ன்னு தான் கிடைக்க போகுது. சரியா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தெரியும். சோ secant square theta அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்ப minus tan square theta equal to 1 ஆல்ரெடி அங்க இருக்குது. அந்த secant square theta அந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு போயிரேன். சோ secant square theta இப்போ நம்ம எல்லாம் ரெண்டு பக்கமும் மைனஸால மல்டிப்ளை பண்ணலாம். பிகாஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கறனால ரெண்டு பக்கம் மைனஸால மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன கிடைச்சிர போகுது tan square theta equal to இந்த secant பிளஸ்ஸா மாறிடும், 1 மைனஸா மாறிடும். அதனால secant square theta minus 1 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ அதனால நான் என்ன எழுத போறேன் tan square theta க்கு பதிலா என்ன எழுதிக்கிறேன் secant square theta minus 1 ன்னு எழுதிறேன். அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் secant square theta minus 1, இதுக்கு பதிலா ஒரு secant square theta ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் secant square theta உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இங்க கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணலாம் and இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். சோ மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா இங்க secant power 4 theta minus secant square theta. சோ அப்போ hence proved அப்படி சொல்லி எழுதி முடிச்சிடலாம். சோ செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்ஹெடிங் செகண்ட் சப்ஹெடிங் ரெண்டுலயுமே என்ன கொடுத்திருக்காங்க prove that அப்படி தான் கொடுத்திருக்காங்க. prove that 1 minus tan square theta by cot square minus 1 equal to tan square theta. இங்க 1 minus tan square, இங்க cot square minus tan square. சோ அப்போ இங்க tan இருக்கு cot இருக்கு, இந்த ரெண்டையும் என்னவா மாத்தணும் நம்ம tan அப்படி சொல்லி மாத்தணும். சோ அப்போ tan-க்கும் cot-க்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்ன அப்படினா ரெண்டும் ரெசிப்ரோக்கல், அது வேற விஷயம். இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்து செஞ்சிரலாம். இது என்ன பண்ணலாம் cot 1 by tan அப்படி சொல்லி ரெசிப்ரோக்கல் எடுத்து செய்யலாம். அப்படினா LCM எடுக்க வேண்டியிருக்கும், LCM எடுத்து சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இந்த sin square tan square sin square by cos square அப்படி சொல்லி மாத்தலாம். இங்கேயும் cot square இருக்கு, அப்ப cos square by sin square அப்படி சொல்லி எடுத்து செய்யலாம். சரி, அத பாத்துக்கலாம். நம்ம இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம். அப்போ ஏனா நம்ம tan-ஆ தான் மாத்த தேவை இருக்கு, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் tan அப்படியே வச்சுக்கிறேன். இந்த cot-ஐ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 by tan அப்படி சொல்லி மாத்திக்கலாம். அப்போ 1 by tan square theta minus 1. சோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு கீழ உள்ள டேர்முக்கு மட்டும் LCM எடுக்க போறேன். ஏனா இங்க 1 by 1 இருக்கு, இங்க tan இருக்கு. அப்ப இந்த tan-ஐ கொண்டு மேல இங்கே மல்டிப்ளை பண்றா. அப்ப டினாமினேட்டர் என்ன காமனா வந்துரும், tan square அப்படின்றது காமனா வந்துரும். அப்ப 1 minus tan square theta divided by மேல என்ன வந்துரும் 1 minus tan square theta divided by tan square theta. ஏனா இங்க tan-ஆ மல்டிப்ளை பண்ணிருப்பேன். அப்ப 1 minus tan square theta divided by கீழ tan square theta காமனா வந்துச்சு.
இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டேர்மை ஒரு ஃபிராக்ஷன் கீழ ஒரு ஃபிராக்ஷன் இருக்கறனால ரெசிப்ரோக்கல் எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா 1 minus tan square theta into இது ரெசிப்ரோக்கல் போர்ஷன் என்ன ஆகும், tan square theta divided by 1 minus tan square theta. சோ அப்ப என்ன ஆயிடும், 1 minus tan square theta 1 minus tan square theta கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைச்சிரும் ஆன்சர் tan square theta அப்படின்றது ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் சப் எப்படி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சப் நீங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா cos theta divided by 1 plus secant sin theta அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம மாத்த வேண்டியது secant and tan மாத்த வேண்டியிருக்கு. அப்ப இதுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணா இங்க சரி வராது. ஏன்னா ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணா இங்க cosecant மாதிரி இங்க secant அப்படி மாறும். நமக்கு secant tan அப்படி தான் தேவை இருக்கு. சோ அப்ப இந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா யூஸ் பண்றதை விட சோ இந்த மாதிரி ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில ஆரம்பிச்சேன். இந்த டினாமினேட்டர் வேல்யூ பாருங்க, அது நியூமரேட்டர் இதனால பார்க்கலாம். இந்த மாதிரி பிளஸ் டேர்மோ மைனஸ் டேர்மோ இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட், அதாவது அதனுடைய ஆப்போசிட் சைன் டேர்ம் எடுக்கலாம். அதாவது நான் எடுத்து காமிக்க பாருங்க, cos theta divided by 1 plus sin theta அப்படின்னு இருக்குது. இத நம்ம கான்ஜுகேட் எடுக்க போறோம். கான்ஜுகேட் மீன்ஸ் இங்க உள்ள டேர்முக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் எடுக்கணும். இங்க 1 plus cos theta இருக்கு, அப்புறம் 1 minus cos theta வால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணனும். அப்ப sin theta 1 plus sin theta சரி 1 minus sin theta into 1 minus sin theta அப்படி சொல்லி மேலயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிருங்க. சோ அப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கீழ என்ன வந்திருக்கு அப்படின்னா a plus b a minus b அந்த ஃபார்முலா வரும். கண்டிப்பா அந்த ஃபார்முலா வரணும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றது, கான்ஜுகேட் எடுக்கிறோம். அதாவது 1 plus sin theta 1 minus sin theta. அப்ப என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, a plus b a minus b அந்த ஃபார்முலா இருக்கு. அப்ப ரெண்டே சேர்த்தா ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா a square minus b square. அல்ஜிப்ரால ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். சோ அந்த அல்ஜிப்ரா ஞாபகப்படுத்தி பாருங்க, இல்ல அந்த அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது a square a plus b a minus b அப்படினா a square minus b square. அப்போ 1 square minus sin square அப்படி சொல்லி மாறிடும். அண்ட் மேல அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. சோ cos theta into 1 minus sin theta divided by இங்க என்ன மாறிடும், 1 square minus sin square theta. சோ இப்போ the 1 square minus sin square equal to இங்க பாருங்க, இந்த sin square equal க்கு அந்த பக்கம் கொண்டு போயினா அப்ப cos square equal to 1 minus sin square theta அப்படி கிடைக்கும். அப்ப இதோட வேல்யூ என்னது, cos square theta. அப்ப cos theta 1 minus sin theta divided by cos square theta. சோ அப்ப இங்க cos இருக்குது, இங்க cos square இருக்கு, கட் பண்ணா ஒரு cos மட்டும் கிடைக்கும். அப்போ இப்போ என்ன எழுதிக்கலாம், 1 minus sin theta divided by cos theta அப்படி எழுதிக்கலாம். ஆனா அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்ணிட்டேன், 1 by cos theta minus sin by cos theta டினாமினேட்டருக்கு தனித்தனியா எழுதிக்கிறேன். அப்போ 1 by cos theta minus sin by cos theta. சோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 1 by cos theta ஓட வேல்யூ என்ன, 1 by cos theta equal to sec theta அப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி sin by cos theta equal to tan theta படிச்சுக்கலாம். ரெண்டு ஃபார்முலா, sin by cos னா tan, cos by sin னா cot அப்படி சொல்லிட்டு. சோ அதுக்கு அந்த ஃபார்முலா எடுத்து போறோம். அப்ப இதனோட வேல்யூ sec theta minus tan theta. சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அதான். ரைட் ஹேண்ட் சைடு கரெக்ட்டா. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. இன்னொரு தேர்ட் சம் பார்க்க போறோம். the third sum என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 1 plus sin theta divided by 1 minus sin theta the whole root அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ரூட் வந்துட்டு அப்படினாலே கான்ஜுகேட் தான் எடுக்கணும். சோ அப்ப இங்க கான்ஜுகேட் எடுக்க போறோம். அப்ப 1 plus sin theta divided by 1 minus sin theta. இதுக்கு நான் கான்ஜுகேட் எடுக்க போறேன். அப்ப மைனஸ்ல இருக்கனால பிளஸ் டேர்ம் எடுக்கிறேன். 1 plus sin theta divided by 1 plus sin theta. நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் தான் ஒன்னு கான்ஜுகேட் எடுத்தா போதும். சோ நம்ம கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் இத 1 plus sin theta இங்க 1 plus sin theta. அப்ப 1 plus sin theta the whole square அப்படி சொல்லி மாத்திடலாம். 1 plus sin theta the whole square கீழ ஃபார்முலா பேசிஸ்ல இருக்கு. நம்ம அதுக்காக தான் கான்ஜுகேட் எடுத்துக்கிறோம். சோ அப்ப 1 minus sin theta 1 plus sin theta equal to 1 square minus sin square theta. சோ இப்ப இத திரும்ப எப்படி மாத்தலாம் அப்படினா, இப்போ மேல உள்ள டேர்ம் அப்படியே இருக்குது. 1 plus sin theta the whole square and divided by 1 minus sin square theta நம்ம என்ன மாத்தலாம், cos square theta அப்படி சொல்லி மாத்தலாம். 1 minus sin square theta equal to அந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம்னா cos theta equal to cos square theta equal to 1 minus sin square theta அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப நான் இதுல என்ன எழுதிட்டேன், cos square theta அப்படி சொல்லி எழுதிட்டேன். சோ இப்போ ஹோல் ரூட் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கனால நான் ஹோல் ஸ்கொயர் ஒரே ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். சோ அப்போ 1 plus sin theta the whole square வரும். பட் நான் whole square சேர்த்து மொத்தமா cosக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். cos theta the whole square. புரியுதா, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப நியூமரேட்டர்ல ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்கனால ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஸ்கொயர் எடுத்துட்டோம். இப்போ ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 plus cos theta divided by 1 plus sin theta divided by cos theta. 1 by cos theta plus sin by cos theta ன்னு பிரிச்சு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டுக்கும் தனித்தனியா எழுதிக்கலாம். அப்ப cos theta plus sin theta by cos theta. So 1 by cos theta secant theta அப்படி எழுதலாம். plus sin by cos theta tan theta ன்னு எழுதலாம். சோ அதான் ரைட் சைடு ஆன்சர். சோ தேர்ட்ல செகண்ட் சம் பார்த்தோம் அப்படினா
இந்த மாதிரி ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு ரூட் கொடுத்திருந்தாலும் நம்ம தனித்தனியா எப்படி போன சம் செஞ்ச மாதிரியே தான் செய்ய போறோம். இதுல 1 மைனஸ் sin θ இருக்கு. அப்ப 1 பிளஸ் sin θ மேலங்கிலே மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க 1 பிளஸ் sin θ இருக்கு. அப்ப 1 மைனஸ் sin θ மேலங்கிலே மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்ப இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படினா ரூட் ஆஃப் 1 பிளஸ் sin θ டிவைடட் பை 1 மைனஸ் sin θ இன்டு இத நம்ம என்ன பண்ண போறோம் 1 பிளஸ் sin θ வால மல்டிப்ளை பண்ண போறோம். கான்ஜுகேட் பிளஸ் இங்க டேர்ம் இருக்கு. இங்க 1 மைனஸ் sin θ 1 minus sin theta divided by 1 plus sin theta. இங்க எதால கான்ஜுகேட் பண்ண போறோம் 1 minus sin theta வால கான்ஜுகேட் பண்ண போறோம். 1 minus sin theta divided by 1 minus sin theta. சோ அப்ப கான்ஜுகேட் எடுத்தாச்சு அப்படினா மேல என்ன கிடைக்கும் 1 plus sin theta the whole square அப்படி சொல்லி கிடைக்கும். divided by இங்க வந்து ஃபார்முலா பேசிஸ் மாறிடும். a plus b a minus b என்ற ஃபார்முலா இருக்கு. அப்போ a square minus b square 1 square plus sorry a square minus b square 1 square minus sin square theta and plus இங்க அதே மாதிரி தான் பண்ண போறோம். மேல 1 minus sin square theta இங்க 1 minus sin square theta 1 minus sin theta the whole square அப்படி சொல்லி மாறிடும். 1 minus sin theta the whole square அப்படி சொல்லி மாறிடும். divided by 1 plus sin theta 1 minus sin theta ஃபார்முலா பேசிஸ்ல இருக்கு. a plus b a minus b அப்ப a square minus b square 1 square minus sin square. சோ இந்த மாதிரி சோ மேல ஆல்ரெடி ஹோல் ஸ்கொயர் தான் இருக்கு. அத அப்படியே வச்சுக்கலாம். 1 plus sin theta the whole square divided by இங்க என்ன இருக்கு 1 minus cos square sin square theta இருக்கு. அப்ப இத ஆல்ரெடி ஃபார்முலா பாத்துறோம். cos square theta அப்படி எடுத்துக்கலாம். plus and இங்க அதே மாதிரி தான் இருக்கு. இங்க ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். divided by 1 square minus sin square theta equal to cos square theta அப்படி மாத்திக்கலாம். சோ இப்ப ரெண்டு ஸ்கொயரையும் காமனா எடுத்துட்டு ரூட் அவுட் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினா 1 plus sin theta divided by cos theta அப்படி சொல்லி கிடைக்கும். பிளஸ் இங்க என்ன கிடைக்கும் அப்படினா 1 minus sin theta divided by cos theta அப்படி சொல்லி கிடைக்கும். ஏனா ரெண்டுலயுமே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி வெளிய வந்துரும். சோ இப்ப இந்த மாதிரி கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா டினாமினேட்டர் பாருங்க ரெண்டுக்குமே சேமா இருக்கு. சோ டினாமினேட்டர் காமனா எடுத்துறலாம். அப்ப என்னன்னு மாறிடும் 1 plus sin theta plus 1 minus sin theta divided by cos theta. சோ நம்ம மாத்திர முடியும். அப்ப என்ன இருக்கு minus sin theta plus sin theta கேன்சல் ஆயிரும். அப்ப 1 plus 1 2 இருக்கும். 2 1 by cos theta அப்படி சொல்லி இருக்கு. 1 by cos theta ஓட ஃபார்முலா ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா ஆல்ரெடி பாத்துறோம். secant theta அப்படி சொல்லி பாத்துறோம். சோ அப்ப 2 secant theta அப்படி சொல்லி மாறிடும். சோ ரொம்ப சிம்பிள் ஒண்ணுமே இல்ல. அத ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரி ஏனா ஃபர்ஸ்ட் சம்ல ஒண்ணே ஒன்னு கொடுத்திருந்தாங்க. இங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டையும் சால்வ் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே ரூட் வந்துட்டாலே கான்ஜுகேட் தான் எடுக்க போறோம். Fourth sum first sum என்ன சொல்லிருக்காங்க அப்படினா secant power 6 equal to tan 6 tan power 6 plus 3 tan square secant square plus 1 அப்படி சொல்லிருக்காங்க. அதாவது secant power 6 அப்படி சொல்லிருக்காங்க. secant power 6 நம்ம எந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படினா secant square theta the whole cube அப்படி சொல்லி பிரிக்கலாம். அதாவது பவரை நான் ரெண்டா பிரிச்சுக்கலாம். 3 into 2 அப்படி சொல்லி பிரிச்சுக்கிறேன். அப்போ secant square நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். 1 ஃபார்முலால இருந்து எடுத்துக்கலாம். secant square theta equal to 1 plus tan square theta அப்படி சொல்லி மாத்திடலாம். அப்ப அந்த secant square theta நான் என்ன பண்றேன் அப்படினா 1 plus tan square theta அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். the whole cube. அப்போ வேற ஒண்ணுமே பண்ணல. secant இந்த மாதிரி மாத்திருக்கோம். அப்புறம் secant உடைய ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ whole cube இருக்குனால a plus b the whole square form whole cube ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சோ இப்போ a plus b the whole cube ஃபார்முலா என்ன அப்படினா a cube plus b cube plus 3a square b plus 3b square a. சோ இதான் என்னது a plus b the whole cube உடைய ஃபார்முலா. சோ அப்ப இந்த ஃபார்முலா படி இத அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ tan square theta ஆச்சு. அப்போ a cube plus b cube. அப்ப a cube னா 1 cube னா 1 தான். plus b cube அப்படிங்கறது வந்துச்சுல tan square cube பண்றோம். அப்ப tan power 6 அப்படி சொல்லி மாறிடும். a cube plus b cube plus 3a square b. அப்போ 3a square அப்படினா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. 3a square b னா என்னது tan square 3a square b. அடுத்து plus 3b square a. அப்போ அங்க ஆல்ரெடி ஒரு tan square இருக்கு. அத என்ன பண்றேன் tan power square அப்படின்றதுனால tan power 4 ன்னு எழுதலாம். அல்லது tan square theta into tan square theta அப்படினு எழுதலாம். b square a னா 1 ஸ்கொயர் பண்ணா அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஓகேவா? இங்க எதுக்கு tan square into tan square அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படினா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்க. tan power 6 இருக்கு tan power 6 இருக்கு.
இதுல 3 tan square theta ன்னு ஒன்னு இருக்குது. சோ அந்த 3 tan square theta into secant theta அப்ப அந்த tan theta வை என்னவா மாத்திடுவேன், secant theta மாத்திரதுக்காக அப்படி வச்சிருக்கேன். இந்த tan ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, tan power 6 இருக்கு. சோ tan power 6 அப்படியே எழுதிக்கலாம். tan power 6 theta. நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுது அப்படினா 3 tan square theta into secant square theta அப்படினு சொல்லி தேவைப்படுது. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து பாருங்க. இங்க 3 tan square theta இருக்கு, இங்க 3 tan square theta இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 3 tan square theta காமனா எடுத்துடலாமா? அப்போ 3 tan square theta காமனா எடுத்தாச்சுனா அதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கும், 1 இருக்கும் பிளஸ் இங்க ஒரு tan square theta இருக்கும். அப்போ 1 plus tan square theta. சோ நம்ம அடுத்த ஸ்டெப்ல இப்போ நமக்கு தேவையானது கிடைச்சிட்டு 3 tan square theta secant square theta. அப்ப இந்த 1 plus tan square theta வை secant square theta வா மாத்திடலாம். அண்ட் அதுக்கு அப்புறம் என்ன தேவைப்படுது, +1. அப்ப இங்க ஒரு +1 இருக்குது. சோ அப்ப அவ்வளவுதான், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். சோ tan 6 theta plus 3 tan power 2 theta and இத என்ன எழுதலாம், secant square theta ன்னு எழுதலாம். 1 plus tan square theta equal to secant square theta plus 1. சோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு அப்படினு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. மூணு ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது இதோட வேல்யூ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டா போதும். a plus b the whole cube ஃபார்முலா ஆல்ரெடி அல்ஜிப்ரால ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கோம். சோ அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒரே ஃபார்முலா படிச்சிட்டீங்க அப்படினா இந்த secant power 6 நம்ம அந்த மாதிரி மாத்திக்கலாம். secant square the whole cube அப்படினு மாத்திக்கலாம். and secant square 1 plus tan square அப்படினு மாத்திக்கலாம். இப்போ a plus b the whole cube ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படினா ஈஸியா ஆன்சர் எடுத்து எழுதலாம். சோ ஃபோர்த்ல செகண்ட் சம் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. secant theta plus sin theta plus secant theta the whole square cos theta plus cosecant theta the whole square equal to நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அப்படினு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்ப இங்க பார்த்தோம்னா தெரியுது a plus b the whole square ஃபார்முலால இருக்கு, இங்க a plus b the whole square ஃபார்முலால இருக்கு. அப்ப ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் a square அப்போ sin square plus b square அப்போ secant square plus 2ab அப்போ 2 sin b னா secant அப்படி எழுதுவோம். பட் secant எழுதும் போது என்ன எழுதிக்கலாம் அப்படினா divided by tan அப்படி சொல்லி secant எழுதிக்கலாம். 2a அடுத்து b ஓட வேல்யூ என்ன, secant plus அடுத்து இங்க a square plus b square ஃபார்முலா எழுத போறோம். அப்ப இங்க a square எழுதணும் அப்படினா cos square plus cosecant square plus 2 cos into cosecant square cosecant. அப்போ 2a plus b பெருசாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த sin square plus cos square இதனோட வேல்யூ என்ன ஆக்கிடலாம், 1 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப நான் ரெண்டையும் ஒண்ணா எழுதிக்கிறேன். sin square theta plus cos square theta. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா மத்த என்னலாம் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு என்ன தேவை அப்படினா 1 கிடைச்சிட்டு plus secant theta plus cosecant square theta the whole square cosecant theta the whole square அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு secant theta இருக்குது, இங்க ஒரு cosecant theta இருக்குது. சோ அத எழுதிக்கிறேன். அப்போ plus secant square theta plus cosecant square theta இடையில இன்னும் ரெண்டு வேல்யூ என்ன இருக்கு அப்படினா 2 sin theta secant theta 2 cos theta cosecant theta அப்படி இருக்கு. அத ரெண்டையும் அடுத்து எழுதிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இப்போ ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, அது ரொம்ப ஈஸி தான். அது இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் சால்வ் பண்றோம்னா ஆன்சர் கிடைச்சிர போகுது. அப்ப இதனோட வேல்யூ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா 1 எடுத்துக்கிறேன் பிளஸ் இப்போ என்ன இருக்கு a square plus b square plus இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன எழுதணும் அப்படினா 2ab அப்படி சொல்லி எழுத போறோம். சோ அப்போ secant square theta plus cos square theta plus 2 இந்த sin theta அங்கே இருக்குது. இந்த secant theta 1 by cos theta அப்படி சொல்லி எழுதலாம். அப்பனா என்ன கிடைக்கும், sin theta by cos theta அப்படி சொல்லி கிடைக்கும். பிளஸ் இந்த 2 வச்சுக்கிறோம். cos theta அப்படி வச்சுக்கோ, cosecant theta என்ன பண்ணலாம் 1 by sin theta ன்னு எழுதலாம். அப்ப cos theta by sin theta அப்படி சொல்லி கிடைக்கும். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ரெண்டுக்கும் LCM எடுக்க போறோம். அப்படி LCM எடுத்தோம்னா 1 plus secant square theta plus cos square theta plus 2 காமனா எடுத்துக்கலாம். சோ இப்போ நான் LCM எடுக்க போறேன். அப்ப LCM எடுத்தேன் அப்படினா கீழ cos theta into sin theta அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப sin theta நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ sin square theta அப்படி சொல்லி கிடைக்கும். பிளஸ் இந்த cos theta நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ cos square theta அப்படி சொல்லி கிடைக்கும். சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படினா மேல 1 அப்படி சொல்லி கிடைச்சிரும். ஏனா sin square theta plus cos square theta equal to 1. சோ அப்ப 1 by cos theta into 1 by sin theta அப்படி சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 1 plus secant square theta plus cos square theta plus 2 into 1 by cos theta என்ன எழுதலாம் அப்படினா secant theta அப்படி சொல்லி எழுதலாம். and 1 by sin theta cosecant theta அப்படி சொல்லி எழுதலாம். சோ இப்போ ஃபார்முலா வந்துச்சா, a square plus b square plus 2ab அப்படினு கிடைச்சிட்டு அப்ப இது என்ன எழுதிக்கலாம், a plus b the whole square அப்படி சொல்லி எழுதிக்கலாம். அப்ப a plus b cosec இங்க cosec தான் நான் மாத்தி எழுதினேன்.
ஸோ a plus b then whole square அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ அப்போ ஆன்சர் ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. secant power 4 theta plus 1 minus secant power sin power 4 theta minus 2 tan square theta equal to 1 அப்படின்னு சொல்லி மாத்தணும். சோ இங்க tan square theta இருக்குது. அப்ப எல்லாத்தையுமே tan square theta மாத்தனா இத ரெண்டே சால்வ் பண்ணி 1 ன்னு மாத்த முடியும். அப்ப எப்படி tan square theta அப்படின்னு சொல்லி மாத்துறது அப்படி secant உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதலாம் அப்படினா secant இந்த உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும் and இந்த sin ஐ மல்டிப்ளை பண்ணனும். அப்ப secant power 4 theta 1 மல்டிப்ளை பண்ணியாச்சு மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது secant நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படினா 1 by cos அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு sin power 4 இருக்குது. because இங்க cos டிவைட் எடுத்துட்டோம் அப்படினா tan அப்படின்னு சொல்லி மாறிடலாம். secant by cos equal to tan. அப்பனா இங்க இந்த secant 1 by cos அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ cos power 4 theta அப்படின்னு சொல்லி மாறிடும். அதான் ஞாபகம் வேற ஒண்ணும் இல்ல. உள்ள ஆரம்பிச்சல இங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம் 1 into secant theta அப்படி எழுதியாச்சு. அடுத்து இந்த cos ஓட மல்டிப்ளை sin ஓட மல்டிப்ளை பண்ணனும். அப்போ sin power 4 theta into secant theta இருக்கும். அந்த secant theta 1 by cos அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். சோ அப்போ sin by cos அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு and minus 2 tan square theta. சோ இது ஒண்ணு எடுக்க கூடாது. ஒண்ணு ப்ரூவ் பண்ணனும். சோ அப்ப இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படினா secant power 4 theta minus இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் tan power 4 அப்படி எடுத்துக்கலாம் minus 2 tan square theta. சோ நம்ம டைரக்டா இதே சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க power 4 இருக்கு, இங்க power 2 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்து போய் அத ரெண்டையும் சால்வ் பண்ணிட கூடாது. இப்போ இத ரெண்டையும் தான் எடுக்கணும். இங்க என்ன எடுக்கலாம் அப்படினா a square the whole square அப்படி எடுக்கலாமா? அதாவது secant square theta the whole square அப்படி எடுத்துக்கிறேன் minus இதையும் அதே மாதிரி square the whole square அப்படி எடுத்துக்கிறேன். அப்ப tan square the whole square அப்படி எடுத்துக்கிறேன் minus 2 tan square theta. சோ அப்ப a square minus b square a ஓட வேல்யூ secant square, b ஓட வேல்யூ tan square. அப்ப a square minus b square இருக்கறனால a plus b a minus b அப்படி எழுத போறோம். அப்ப a plus b into a minus b into a minus b. So a plus b a minus b. அடுத்து இங்க ஒரு term minus 2 tan square theta. சோ இப்போ இதனோட வேல்யூ secant square minus tan square ஓட வேல்யூ 1 அப்படிங்கறது நமக்கு தெரியும். சோ அதனோட வேல்யூ 1 அப்படினு அப்ளை பண்ணிடலாம். அப்ப வெறுமனே அந்த secant square plus tan square மட்டும் தான் கிடைக்கும். சோ secant square theta plus tan square theta equal to tan square theta minus 2 tan square theta. சோ இப்போ பார்த்தோம்னா ஸ்கொயர் டேர்ம் ரெண்டுமே ஸ்கொயர் டேர்ம் இருக்கறனால இது ரெண்டையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்ப tan square theta minus 2 tan square theta அப்படினா minus tan square theta. இங்க ஒரு 1 tan square theta இருக்கு, இங்க 2 tan square theta இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா minus 1 tan square theta. அப்ப என்னவா மாறிடும் secant square theta minus tan square theta அப்படி சொல்லி மாறிடும். சோ இதனோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 1 அப்படி சொல்லி மாறிடும். சோ அப்ப ஆன்சர் சோ அப்ப என்ன கிடைச்சிச்சு 1 அப்படி சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ 6.1ல 5th செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதுல என்ன சொல்லிருக்காங்க cot theta minus cos theta கீழ cot theta plus cos theta அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த cot theta என்ன எடுக்கலாம் அப்படினா cos by sin அப்படி சொல்லி எடுக்கலாம். ஏன்னா sin by cos னா tan, cot னா அப்ப cos by sin. அப்ப cos இருக்குறதுனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். cos theta by sin theta minus cos theta divided by இங்கேயும் cos theta by sin theta plus cos theta. சோ அப்ப என்ன எடுத்துக்கலாம் மேல பாருங்க இங்க டினாமினேட்டர் 1 இருக்கு அப்படி சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் cos theta நியூமரேட்டர் ரெண்டும் சேமா இருக்கறனால நியூமரேட்டரை காமனா எடுத்துறேன் and இங்கேயும் cos theta நியூமரேட்டர் சேமா இருக்கறனால நியூமரேட்டரை காமனா எடுத்துறோம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா cos காமனா எடுத்துட்டோம் அப்படினா cos theta வெளிய காமனா வந்துருச்சு. அப்ப என்ன இருக்கும் 1 by sin theta இருக்கும். மைனஸ் இங்க cos வெளிய வந்துருச்சுனா வெறும் 1 தான் இருக்கும். டிவைடட் பை இங்கேயும் நியூமரேட்டர்ல cos காமனா எடுத்துறோம். அப்ப cos theta வெளிய வந்துரும். அப்ப உள்ள என்ன இருக்கும் அப்படினா 1 by sin theta அப்படி சொல்லி இருக்கும் plus 1 அப்படி சொல்லி இருக்கும். ஏன்னா இங்க cos வெளிய போயிடுச்சு அப்படினா 1 நடுவுல பிளஸ் இருக்கனால பிளஸ். இப்போ இந்த cos கட் கொடுத்துறலாம். அப்ப 1 by sin theta என்னன்னு எடுத்துறலாம் cosecant theta அப்படி சொல்லி நமக்கு தெரியும். சோ cosecant theta minus 1 divided by இதையும் நம்ம என்ன எழுதலாம் cosecant theta அப்படி சொல்லி எழுதலாம். சோ அப்ப cosecant theta plus 1 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் இதுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. 6th ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அந்த மாதிரி ஒரு சம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய சம்மா இருக்கு அப்படி சொல்லி பார்க்காதீங்க. ஆக்சுவலா ரொம்ப சின்ன சம். ஈஸியா முடிச்சிடலாம். நம்ம இப்ப என்ன பண்ணனும் அப்படினா ஆட் பண்ண போறோம். ரெண்டையுமே ஆட் பண்ணனும். அப்ப டினாமினேட்டர்ஸ் எப்பவுமே ஆட் பண்ணனும் அப்படினா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். பட் சேமா இல்லாட்டி என்ன பண்ணனும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் மீன்ஸ் இந்த மாதிரி அன்னோன் வேல்யூஸா இருந்துச்சுனா கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அதாவது இந்த வேல்யூ கொண்டு நீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம் and இந்த வேல்யூ கொண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் நேம் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா டினாமினேட்டர்ல என்ன கிடைக்கும் அப்படினா cos a plus sin a cos b into sin a plus sin b இந்த மாதிரி டினாமினேட்டர்ல கிடைக்கும். and நியூமரேட்டர்ல இந்த டேர்மை நீங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஆல்ரெடி sin a minus sin b அப்படி சொல்லி இருக்கு. இப்போ sin a plus sin b அப்படி சொல்லி அதாவது a plus b a minus b அப்படி சொல்லி எழுதுறோம். அப்ப a square minus b square அப்படி சொல்லி எழுதுவோம். a square
மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப b யோட வேல்யூ sin ஸ்கொயர். கொஞ்சம் டைரக்டாவே ஃபார்முலா எழுதுங்க, அதான் ஈஸி. சோ அப்ப LCM எடுத்துட்டு என்ன மாதிரி இது a plus b a minus b சேர்ந்து a square minus b square அப்படினு மாறிடுது. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இத கூட நீங்க மல்டிப்ளை பண்ணா ஆல்ரெடி a minus b இருக்கு, இங்க ஒரு a plus b இருக்கு. ரெண்டே சேர்த்துக்கிட்டோம் அப்படினா a square minus b square அப்படினு கிடைக்கும். சோ அப்போ பிளஸ் நடுவுல பிளஸ் a square அப்போ cos square a minus cos square b, a square minus b square. சரியா? சோ இங்க பாருங்க sin square a இங்க ஒரு cos square a பிளஸ்ல இருக்கா. சோ அத ரெண்டே சேர்த்து எழுதிக்கலாமா? அப்போ sin square a plus cos square a and இங்க ஒரு minus cos square b, இங்க ஒரு minus cos square b இருக்கு. சோ மைனஸ காமனா வெளிய எடுத்துருங்க. மைனஸ் இப்போ இங்க என்ன இருக்கும்? வெறும் plus sin square b அப்படினு சொல்லி இருக்கும். and இங்கேயும் மைனஸ் காமனா வெளிய போயிடுச்சுனா plus cos square b அப்படினு சொல்லி இருக்கும் டினாமினேட்டர்ல. and அதே வேல்யூ வந்துரும் cos a plus cos b sin a plus sin b. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஏனா நமக்கு தெரியும் sin θ plus cos square θ = 1, இங்க sin square θ plus cos square θ = 1. அப்போ 1 minus 1 என்ன ஆயிரும்? 0 அப்படி சொல்லி கிடைச்சிரும். சோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. 6th செகண்ட் சம் பார்க்கறோம். செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதுல என்ன சொல்லிருக்காங்க? இந்த மாதிரி a³ + b³ அந்த ஃபார்மட்ல இருக்கீங்க. and இங்க a³ - b³ அந்த ஃபார்மட்ல இருக்கு. சோ அப்ப a³ + b³ ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி இருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். and எழுதி போறோம். a³ + b³ = a plus b. அதாவது இங்க கியூப் டேர்ம் இருக்கு, அதான் நமக்கு பிரச்சனையே. ஸ்கொயரா இருந்தா நம்ம என்ன ஃபார்ம் பண்ணாலும் எழுதிடுவோம். அப்ப கியூப்ல இருக்கு. சோ அதனால ஒரு டேர்ம் மட்டும் பிரிச்சுக்கிறோம். a plus b மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மிச்ச ஸ்கொயர் தான் இருக்குது. அதனால a ஸ்கொயர் plus b ஸ்கொயர், இங்க பிளஸ் இருந்துச்சுனா இங்க மைனஸ் போடணும், ab போடணும். வழக்கமா 2ab அப்படி சொல்லி போடுவோம். அங்க எல்லாமே அதுக்கு பதிலா என்ன போட போறோம்? ab அப்படி சொல்லி போட போறோம். அவ்வளவுதான் ஃபார்முலா, ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. and a³ - b³ சேம் இதே மாதிரி தான் வரப்போகுது. a³ - b³ அப்படினா இங்க ஒரு a - b டேர்ம் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறோம். a - b இப்போ ஸ்கொயர் டேர்ம் மாத்திர போறோம். அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மைனஸ் சரிங்க மைனஸ் இருக்கனால பிளஸ் மாத்திக்கலாம். 2ab க்கு பதிலா ab. அதாவது வழக்கமா ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன எழுதுவோம்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab அப்படி எழுதுவோம். அங்க 2 இல்லாம என்ன எழுத போறோம்? ஒரு ab ன்னு மட்டும் எழுத போறோம். சோ அதான் அந்த ஃபார்முலா. இப்போ a plus b ஸ்கொயர் a³ plus b ஃபார்முலா எடுத்துக்க போறோம். அப்போ a plus b அப்போ sin a plus b, b னா cos a plus b into a ஸ்கொயர் அப்போ sin ஸ்கொயர் plus cos ஸ்கொயர் பிளஸ் இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ் ab அப்போ sin into cos. சரி தீட்டா இல்ல எல்லா இடத்துலயும் a. சோ நம்ம ரெடியாச்சு. and divided by sin a plus cos a and plus இங்க அதே மாதிரி a plus b தான் ஹோல் கியூப் ஃபார்முலா எழுத போறோம். அப்ப a³ minus b³ ஃபார்முலா எழுத போறோம். அப்போ sin a minus cos a into sin square a plus cos square a minus இங்க பிளஸ் மைனஸ் இருக்கனால பிளஸ் 2 எழுத கூடாது, sin a cos a. so divided by sin a minus cos a. சோ அதனால இப்போ பார்த்தோம் அப்படினா இங்க ஒரு sin a plus cos a, இங்க ஒரு sin a plus cos a, இங்க ஒரு sin a minus cos a, இங்க ஒரு sin a minus cos a. சோ அப்ப ரெண்டுமே என்ன பண்ணிடலாம்? கட் கொடுத்துடலாம். சோ இப்போ பேலன்ஸ் இருக்கு இந்த டைம் தான் என்னோட வேல்யூ sin a plus cos squared அப்படி sin θ plus cos squared θ = 1. அப்ப இதனோட வேல்யூ 1 ன்னு எழுதிடலாம். மைனஸ் sin a cos a and இங்க ஒரு பிளஸ் டேர்ம் இருக்குது. அப்புறம் மத்த டேர்ம் இங்க ஒரு டேர்ம் sin a plus cos a sin square a plus cos square a = 1 ன்னு எழுதிடலாம். அங்க ஒரு பிளஸ் sin a cos a அப்படி சொல்லி இருக்கு. இப்போ மைனஸ் sin a plus a cos மைனஸ் sin a cos a plus sin a cos a அப்ப ரெண்டுமே என்ன ஆயிரும்? 0 அப்படி சொல்லி ஆயிரும். அப்ப வெறுமனே 1 + 1 என்ன ஆயிரும்? 2 அப்படி சொல்லி ஆன்சர் கிடைச்சிரும். சோ அப்பதான் என்னது ரைட் ஆன்சர். மொத்தமா ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு. சோ ஈஸியா பண்ணிடலாம். ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். a³ + b³ a³ - b³ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நம்ம சம் ஈஸியா முடிச்சிடலாம். அப்புறம் 7th ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா sin θ plus cos θ = √3 அப்படி சொல்லி கொடுத்துட்டு இதனோட வேல்யூ ஈக்குவலா இருந்தால் இந்த டேர்மோட வேல்யூ ஈக்குவல் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணு. அப்ப இந்த டேர்ம் எடுத்து நம்ம இந்த டேர்ம் ஆன்சர் கொண்டு வர போறோம். சோ இத எப்படி எடுத்து கொண்டு வரது அப்படினு பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கலாம். ரூட் இருக்கேன்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்ப இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா sin θ plus cos θ the whole square equal to 3 அப்படி சொல்லி கிடைச்சிரும். இந்த ரூட் அந்த பக்கம் அப்படியே ஸ்கொயரா கன்வர்ட் ஆயிரும். இந்த ரூட் இந்த பக்கம் நீங்க வரதுல ஸ்கொயரா மாறும், ஸ்கொயர் இந்த பக்கம் நீங்க வரதுல ரூட்டா கன்வர்ட் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இங்க மாறி இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா a plus b the whole square ஃபார்முலா எழுத போறோம். அப்போ a square plus b square plus 2ab அப்போ 2 sin θ plus cos θ equal to 3. சோ இப்போ இத சால்வ் பண்ணோம் அப்படினா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 அப்படி சொல்லி கிடைக்கும்.
1 ஏன்னா sin square theta plus cos square theta equal to 1 அப்ப 2 sin theta plus cos theta equal to plus இல்ல sin theta into cos theta a b தான் அதனால a into b கிடைக்குது சோ இப்போ இந்த 1 இங்க 3 இருக்கு இந்த 1 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ்ல கொண்டு போலாம் அப்போ 2 sin theta cos theta equal to 2 சோ இப்போ ஆன்சர் ஈஸியா என்ன பண்ணுவோம் இந்த 2 தான் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போவோம் பட் அதை விட ஈஸி என்ன அப்படினா இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க இந்த sin cos இந்த பக்கம் மல்டிப்ளைல இருந்து டிவைட்ல கொண்டு போயிடலாம் சரியா அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா 2/2 அப்படி சொல்லி கிடைக்கும் and equal to இந்த sin by cos அந்த பக்கம் போச்சு அப்படினா 1 sin theta cos theta அப்படி சொல்லி கிடைக்கும் சோ அடுத்து 2 கேன்சல் பண்ணிட்டா 1 அப்படி சொல்லி கிடைச்சிரும் இந்த 1 உடைய வேல்யூக்கு பதிலா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் ஏனா 1 ஈக்குவல் டு நிறைய ஃபார்முலா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம் sin square theta plus cos square theta அப்படி எடுத்துக்கலாம் ஏனா கீழ sin and cos இருக்குறனால நம்ம மேலே அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா எடுத்துக்கலாம் அப்ப இதுக்கு பதிலா நான் என்ன எடுக்கறேன் அப்படினா sin square theta plus cos square theta divided by sin theta cos theta and இங்க 1 அப்படி சொல்லி கிடைச்சிரும் சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டினாமினேட்டரை தனித்தனியா எழுத போறோம் அப்ப sin theta by cos theta க்கு எழுதலாம் and cos theta by sin theta க்கும் இந்த sin theta cos theta எழுதலாம் அப்ப 1 equal to sin square theta divided by sin theta cos theta plus அடுத்து என்ன இருக்கு cos square theta அப்ப cos square theta divided by sin theta cos theta சோ நான் டினாமினேட்டர் தனித்தனியா எழுதிட்டேன் இப்போ என்ன எழுதலாம் இங்க ஒரு sin theta கேன்சல் ஆயிடுச்சுனா இங்க ஒரு sin theta கேன்சல் ஆகி வெறும் sin theta மட்டும் இருக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகி வெறும் sin theta அப்படி சொல்லி மாறிடும் and cos theta வும் இங்க ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரு cos theta அப்படி சொல்லி மாறிடும் அப்போ sin theta by cos theta நம்ம என்ன எடுத்துக்கலாம் tan அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் plus cos by sin cot அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான் ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும் சோ நம்ம இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வழக்கமா இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணி 1 வரும் அப்பனா என்ன கிடைச்சிரும் sin theta by cos theta equal to 1 அப்படி சொல்லி கிடைச்சிரும் அந்த ஈக்குவேஷன் அதோட ஸ்டாப் ஆயிடும் சோ அதனால என்ன பண்றோம் அப்படினா 2 இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வரோம் மல்டிப்ளைல இருக்கு டிவைட்ல கொண்டு வரோம் ஏனா 1 into 2 னு வெச்சுக்கங்க ஆக்சுவலா பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல தான் வரணும்ன்ற ப்ராப்ளம் வரும் அதனால என்ன எடுத்துக்கங்க அப்படினா மல்டிப்ளை 1 into 2 அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படினா மல்டிப்ளைல தான் இருக்கு சோ 2 மட்டும் என்ன பண்ணிடலாம் டிவைட்ல கொண்டு வந்துடலாம் அப்ப 2/2 அப்படி சொல்லி கிடைச்சிரும் இங்க sin into cos மல்டிப்ளைல தான் இருக்கு அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடலாம் அப்ப என்ன கிடைச்சிரும் 2/2 equal to 1 by sin into cos அப்படி சொல்லி எடுத்துக்கங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுதான் இருக்குற ஈஸியஸ்ட் மெத்தட் சோ 7th செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க √3 sin theta minus cos theta equal to 0 இதனோட வேல்யூ 0 அப்படினா இதனோட வேல்யூ இது அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அது ரெண்டே ஈக்குவல் அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணி முடிச்சு அதுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம் இப்போ இத சால்வ் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த minus cos theta equal to அந்த பக்கம் கொண்டு போச்சுல என்ன ஆயிரும் plus cos theta அப்படி சொல்லி மாறிடும் அப்ப sin theta equal to cos theta அப்படி சொல்லி கிடைக்கும் சோ இப்போ அடுத்து இந்த cos இந்த பக்கம் என்ன பண்ணலாம் டிவைட்ல கொண்டு வரலாம் இந்த √3 இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போலாம் because இந்த √3 இந்த பக்கம் மல்டிப்ளைல இருக்கு அப்ப டிவைட்ல போயிடும் அப்போ √3 க்கு இந்த cos எப்படி இருக்கு மல்டிப்ளைல இருக்கு அதனால இந்த பக்கம் டிவைட்ல வந்துரும் அப்போ sin theta divided by cos theta equal to 1/√3 அப்படி சொல்லி கிடைக்கும் அப்போ sin theta by cos theta equal to என்ன மாறிடும் tan அப்படி சொல்லி மாறிடும் ஆக்சுவலா இத அந்த சைடு கொண்டு போனா அப்பனா cos by sin னு கிடைக்கும் இத அந்த சைடு கொண்டு போறோம் அப்படினா அப்ப cot னு மாறுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த cos இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம் அப்ப என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர் tan theta equal to 1/√3 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு அப்ப tan எந்த வேல்யூவோட வேல்யூ 1/√3 அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படினா 30 டிகிரி அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு theta equal to 30 டிகிரி அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் LHS அப்போ LHS ல இந்த தீட்டாவோட வேல்யூக்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் 30 டிகிரி அப்படி சொல்லி அப்ளை பண்ண போறோம் அப்ப ஆல்ரெடி என்ன இருக்குது tan 3 theta அப்படி சொல்லி இருக்குது சோ நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா tan 3 into 30 டிகிரி அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் tan 90 டிகிரி அப்படி சொல்லி கிடைக்கும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைச்சிருக்கு 90 டிகிரி அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு tan 90 டிகிரியோட வேல்யூ என்ன இன்ஃபினிட்டி இதே மாதிரி என்ன பண்ண போறோம் ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம் அப்ப இன்ஃபினிட்டி அப்படி சொல்லி வரணும் ரைட் ஹேண்ட் சைடு சோ அப்ப என்ன எடுத்துக்க போறோம் RHS 3 tan theta minus tan square theta அப்படி சொல்லி இருக்கு சோ தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் 30 டிகிரி அப்படி சொல்லி அப்ளை பண்ண போறோம் அப்ப 3 into tan 30 degree minus tan 30 degree the whole square divided by 1 minus 3 into tan 30 degree the whole square so tan square ன்றதுனால 30 the whole square அப்படி எடுத்துக்கிறோம் சோ இப்போ அந்த tan 30 ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 1/√3 அப்ப 3 into 1/√3 minus
அங்க 1/√3 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1/3 அப்படின்னு சொல்லி மாறிடும். டிவைடட் பை 1 மைனஸ் 3 இன்ட்டு இதையும் 1/√3 தான் ஹோல் ஸ்கொயர் 1/√3 ஹோல் ஸ்கொயர் மாறிடும் 3 அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ அப்ப அந்த 3 கேன்சல் ஆயிரும். சோ அப்ப கீழ என்ன கிடைச்சிருது 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ நியூமரேட்டர் நம்ம இன்னும் சால்வ் பண்ணவே இல்ல. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டினாமினேட்டர் 0 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. சோ எனி நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்றது என்ன அதோட வேல்யூ என்ன இன்ஃபினிட்டி. நம்ம நியூமரேட்டர் சால்வ் பண்ணி எழுதலாம். பட் ஆனா என்ன கிடைச்சிச்சு டினாமினேட்டர் டைரக்டாவே 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. எனி நம்பர் டிவைடட் பை 0ங்கிறது இன்ஃபினிட்டி அப்படின்றதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னோட 8th சம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் சம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. m ஓட வேல்யூ ஒன்னு கொடுத்திருக்காங்க, n ஓட வேல்யூ ஒன்னு கொடுத்திருக்காங்க. m2 + n2 into cos square theta beta equal to n square அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். பட் எடுத்து செஞ்சா ரொம்ப ஈஸியான சம். ஆக்சுவலா இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அவ்வளவுதான் நம்ம. அப்ப m ஸ்கொயர் அப்படின்னா இந்த வேல்யூ ஸ்கொயர்ல எழுத போறோம். அப்ப என்ன எடுத்துக்கலாம் cos alpha divided by cos beta the whole square. அப்ப என்ன எழுதலாம் cos square alpha by cos square beta அப்படின்னு எழுதலாம். பிளஸ் அடுத்து n ஸ்கொயர் அப்ப இத ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போ cos ஸ்கொயர் alpha divided by sin ஸ்கொயர் beta அப்படின்னு எழுதலாம். இன்டு என்ன இருக்குது cos ஸ்கொயர் beta அப்படிங்கற வேல்யூ இருக்குது. சோ இத சால்வ் பண்ணோம் அப்படினா n ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். ஐ மீன் cos ஸ்கொயர் alpha by sin ஸ்கொயர் beta அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ இது ரெண்டுல இருந்து மேல என்ன பண்ணலாம் cos ஸ்கொயர் ஆல்பாவை காமனா வெளிய எடுத்துடலாமா. மேல cos ஸ்கொயர் ஆல்பா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா cos ஸ்கொயர் ஆல்பாவை நான் காமனா வெளிய எடுத்துட்டேன். அப்ப உள்ள என்ன இருக்கும் 1 by cos beta இங்க 1 by sin beta அப்படி இருக்கும். அப்ப நான் கீழ LCM எடுக்கிறேன். அப்ப என்ன இருக்கும் sin ஸ்கொயர் beta by into sin cos ஸ்கொயர் beta. சோ அந்த வேல்யூ மல்டிப்ளைல இருக்கும். அப்ப இந்த டேர்முக்கு நீங்க மல்டிப்ளை பண்றேன். ஆல்ரெடி நீங்க வெளிய எடுத்தப்போ 1 இருக்குது. சோ அப்ப என்ன மாறிடும் sin ஸ்கொயர் beta அப்படி சொல்லி கிடைக்கும். பிளஸ் இந்த டேர்முக்கு நீங்க மல்டிப்ளை பண்றா இங்கேயும் 1 தான் இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும் cos ஸ்கொயர் beta அப்படினு கிடைக்கும். இந்த பக்கம் ஒரு cos ஸ்கொயர் beta. சோ இப்போ இதனோட வேல்யூ பாருங்க sin ஸ்கொயர் beta plus cos ஸ்கொயர் beta equal to 1 ன்னு எழுதிடலாம். சோ ஆல்ரெடி இங்க என்ன இருக்குது ஒரு cos ஸ்கொயர் ஆல்பா அப்படி சொல்லி இருக்குது. அப்ப cos ஸ்கொயர் ஆல்பா இன்டு இந்த வேல்யூ 1 divided by sin ஸ்கொயர் beta cos ஸ்கொயர் beta இன்டு இங்க ஒரு cos ஸ்கொயர் beta. சோ இப்போ என்ன பண்ணலாம் cos ஸ்கொயர் beta கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும் cos ஸ்கொயர் ஆல்பா by sin ஸ்கொயர் beta கிடைக்குது. cos ஸ்கொயர் ஆல்பா by sin cos ஆல்பா by sin beta அப்படினா அது n. அப்ப இங்க என்ன இருக்குது cos ஸ்கொயர் ஆல்பா by sin ஸ்கொயர் beta. சோ இப்போ என்ன எடுத்துக்கலாம் cos ஆல்பா by sin beta அப்படிங்கறத ஹோல் ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு தனித்தனியா ஸ்கொயர் இருக்கு நான் ஹோல் ஸ்கொயர் எடுத்துட்டேன். அப்ப இதோட வேல்யூ என்னன்னு எழுதலாம் n ன்னு எழுதலாம். அப்ப n ஸ்கொயர் அப்படிங்கற ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ சம் ரொம்ப ஈஸி, பார்க்கறது கொஞ்சம் பெருசா தெரியும். ப்ராப்பரா சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஒரு பெரிய விஷயமே இருக்கு. சோ 8th செகண்ட் சம் பாத்துக்கிட்டோம் அப்படினா சோ இதுல x ஓட வேல்யூ ஒன்னு கொடுத்திருக்காங்க, y ஓட வேல்யூ ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிங்க ஈக்குவல் டு 1 ன்னு ப்ரூவ் பண்ணி காமிங்க. एक्चुअली ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ இத சிம்பிளிஃபை பண்ணி x ஓட வேல்யூ எடுத்து வச்சுக்க போறோம். y ஐ சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து வச்சிட்டு இந்த செட் செட்டா கண்டுபிடிச்சு வச்சுக்க போறோம். அதாவது x ஸ்கொயர் y and y ஸ்கொயர் x இந்த ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிட்டு அத கொண்டு அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படினா ரொம்ப ஈஸி தான். கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான சம் தான். பட் ப்ராப்பரா பண்ணோம் அப்படினா ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ சால்வ் பண்ணி வச்சுக்க போறோம். அப்ப x இதனோட வேல்யூ நான் எடுக்க போறேன் அப்படினா cot θ அப்படி சொல்லி இருக்கு. அப்ப cot θ cos by sin அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப cos θ by sin θ அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். and plus இந்த tan θ வை sin by cos அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப sin θ by cos θ அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இத LCM எடுத்து சால்வ் பண்ண போறோம். அப்ப x என்ன கிடைச்சிரும் அப்படினா டினாமினேட்டர்ல sin into cos அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப sin θ into cos θ LCM எடுத்தா தான் கிடைக்கும். அப்ப இத நீங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா cos ஸ்கொயர் θ அப்படி சொல்லி கிடைக்கும். பிளஸ் இத நீங்க மல்டிப்ளை பண்ணா sin ஸ்கொயர் θ அப்படி சொல்லி கிடைக்கும். சோ நமக்கு தெரியும் இதனோட வேல்யூ என்ன அப்படினா 1 sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ equal to 1. அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா 1 by sin θ into cos θ அப்படி சொல்லி கிடைக்கும். இதான் x ஓட வேல்யூ. சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா y ஓட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிக்க போறோம். சோ அப்ப y equal to அங்க ஆல்ரெடி என்ன இருக்கு அப்படினா secant θ minus cos θ அப்படி சொல்லி இருக்கு. secant என்ன எழுதலாம் அப்படினா 1 by cos அப்படி சொல்லி எழுதலாம். அங்க ஆல்ரெடி cos தான் இருக்குன்றதனால அப்படியே வச்சுக்கலாம். அப்ப cos θ. சோ இப்போ இத என்ன பண்ண போறோம் அப்படினா LCM எடுக்க போறோம். அதாவது cos by 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப LCM எடுத்தோம் அப்படினா கீழ cos கிடைச்சிரும். மேல என்ன கிடைக்கும் இந்த இடத்துல cos இருக்குதுனால மல்டிப்ளை பண்ணதால இங்க cos இல்லங்கறனால மேல மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 1 minus cos ஸ்கொயர் θ அப்படி சொல்லி கிடைச்சிரும். கீழ இந்த 1 மைனஸ் இங்க ஒரு cos ஆல மல்டிப்ளை பண்ணா cos ஸ்கொயர் θ அப்படி சொல்லி மாறிடும். அப்ப y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 1 minus cos ஸ்கொயர் θ by cos θ அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப cos ஸ்கொயர் θ என்ன எழுதலாம் அப்படினா 1 minus cos ஸ்கொயர் θ equal to sin ஸ்கொயர் θ. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நான் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. அப்போ இந்த cos ஸ்கொயர் θ மட்டும் ஈக்குவல் டு நம்ம கொண்டு போறீங்க. அப்ப sin ஸ்கொயர் θ equal to 1 minus cos ஸ்கொயர் θ அப்படி சொல்லி கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல இதுல என்ன எழுதலாம் sin ஸ்கொயர் θ அப்படி சொல்லி எழுதலாம். அப்ப sin ஸ்கொயர் θ divided by cos θ.
சோ இதான் y ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இந்த x and y இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தனி டேர்ம்ஸை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். சோ இப்போ இந்த டேர்ம் மட்டும் தனியா கண்டுபிடிக்க போறோம். இது x ஸ்கொயர் y ஓட டேர்மை தனியா கண்டுபிடிக்க போறோம். சோ அப்போ x ஸ்கொயர் y கண்டுபிடிக்கணும் அப்படினா x ஸ்கொயர் ஓட வேல்யூ அப்படி x ஓட வேல்யூ அப்படி பண்ணி ஸ்கொயர் பண்ண போறோம். அப்போ x ஓட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது, 1 by sin θ cos θ அப்படி சொல்லி இருக்குது. அப்போ 1 by sin θ sin ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ. பிகாஸ் நம்ம என்ன எழுத போறோம் அப்படினா x ஸ்கொயர், அதனால ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்கேன் x. அடுத்து into y, அப்போ y ஓட வேல்யூ என்ன, sin ஸ்கொயர் by cos θ, sin ஸ்கொயர் by cos θ. சோ அப்போ ஆல்ரெடி x ஸ்கொயர் இங்க y மட்டும் தான் எழுதணும், ஸ்கொயர் பண்ணி எழுத கூடாது, x மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணனும். சோ ஸ்கொயர் பண்ணி வெச்சு இப்போ sin ஸ்கொயர் θ இங்க ஒரு sin ஸ்கொயர் θ கேன்சல் ஆயிரும். அப்போ x ஸ்கொயர் by y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படினா 1 by இங்க ஒரு cos ஸ்கொயர் θ இங்க ஒரு cos θ. அப்ப என்ன கிடைக்குது, cos cube θ அப்படி சொல்லி கிடைக்குது. என்ன கிடைச்சிருக்கு, 1 by cos cube θ. இப்போ நான் இந்த எடுத்துக்கலாம்னா 1 ன்னு தான இருக்கு. சோ 1 னாலும் 1 cube னாலும் சேம் தான். சோ இப்போ இங்க 1 cube by cos cube அப்படி சொல்லி இருக்கு. அப்ப 1 by cos ஓட வேல்யூ என்ன அப்படினா secant அப்படி சொல்லி நமக்கு தெரியும். சோ அப்ப என்ன எழுதிக்கலாம் அப்படினா x ஸ்கொயர் y ஓட வேல்யூ என்ன அப்படினா secant cube θ அப்படி சொல்லி மாறிடும். secant cube θ அப்படி சொல்லி மாறிடும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா x y ஸ்கொயர். சோ x y ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். சோ 1 by x ஓட வேல்யூ என்ன இருக்கு அப்படினா sin θ into cos θ into y ஸ்கொயர். அப்ப y ஓட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எழுதணும். y ஓட வேல்யூ ஆல்ரெடி இங்க sin ஸ்கொயர் by cos ன்னு இருக்கு. அப்ப ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா sin பவர் 4 by cos ஸ்கொயர் அப்படி சொல்லி மாறிடும். சோ இப்போ இங்க ஒரு சைனையும் இங்க ஒரு cos பவர் 4 sin பவர் 4 கேன்சல் பண்ணோம் அப்படினா sin கியூப் அப்படி சொல்லி கிடைக்கும். அண்ட் இப்போ ஆன்சர் எடுத்து எழுத போறோம். என்ன அப்படினா 1 into sin கியூப் அப்படி சொல்லி கிடைக்கும் டிவைடட் பை cos into cos ஸ்கொயர் cos கியூப் அப்படி சொல்லி கிடைக்கும். இப்போ sin by cos ஆல்ரெடி நமக்கு தெரியும் tan அப்படி சொல்லிட்டு, அப்ப இங்க என்ன எழுதலாம், tan கியூப் அப்படி சொல்லி எழுதலாம், tan கியூப் θ. சோ x ஸ்கொயர் y ஸ்கொயர் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அண்ட் இங்க xy ஸ்கொயர் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க x ஸ்கொயர் y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப x ஸ்கொயர் y க்கு பதிலா என்ன எடுத்துக்க போறோம், secant கியூப் θ அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஏனா இது இங்க உள்ளது. சோ இங்க என்ன எடுத்துக்கலாம், secant கியூப் θ. அப்ப இதுக்கு பதிலா என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா secant கியூப் θ the whole power 2 by 3 அப்படி சொல்லி இருக்கு. மைனஸ் இங்க என்ன இருக்கு அப்படினா tan cube theta the whole power 2 by 3 அப்படி சொல்லி இருக்கு. சோ அப்போ இங்க கியூப் இருக்கு, இங்க கியூப் இருக்கு. அப்ப கியூப் ரூட் போட்டா என்ன கிடைச்சிரும் அப்படினா secant θ அப்படி சொல்லி மாறிடும். பிகாஸ் இங்க கியூப்ன்றது பவர்ல தான் இருக்கு. அப்ப பவர் மல்டிப்ளைல தான் கொண்டு போவோம். அப்ப என்ன வந்துரும் 2 into 3 by 3 அப்படி சொல்லி மாறிடும். அப்ப இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும், ஒரு secant ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் tan இந்த பவர் நான் என்ன கொண்டு போறேன், மேல கொண்டு போறேன். அப்ப 2 into 3 அப்படி சொல்லி மாறிடும் டிவைடட் பை 3. ஆல்ரெடி பவர் 3 ல இருக்கு. சோ 3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா இப்போ என்ன இருக்கு, secant ஸ்கொயர் minus tan ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், secant ஸ்கொயர் θ minus tan ஸ்கொயர் θ = 1. சோ இந்த சம் இப்படி பண்ணா ரொம்ப 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 ஈஸி. நம்ம ரொம்ப சுத்திக்கிட்டே செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துட்டோம் அப்படினா இப்படி தான் பண்ண போறோம்ன்ற ஒரு முடிவோட செஞ்சோம் அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. secant cube θ, அப்ப அந்த இது வந்து secant θ the whole cube அப்படினா இதோட மீனிங் என்ன, secant θ the whole cube. ஆல்ரெடி இங்க பவர் என்ன இருக்கு, 2 by 3 இருக்கு. அதான் இருக்கேன் secant θ the whole cube. இங்க ஒரு 2 by 3 பவரே எழுதி இருக்கேன். அப்ப கட் கொடுத்துட்டு மிச்ச ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? சோ இதான் ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்க. 9th சம் பார்க்க போறோம். 9th சம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா p ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, q ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ q into p square minus 1 equal to 2p அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா அது அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. q ஓட வேல்யூ பதிலா q ஓட வேல்யூ, p ஓட வேல்யூ பதிலா p ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். secant θ plus cosecant θ into p square. அப்ப இத ஸ்கொயர் பண்ணி எழுத போறோம். அப்ப sin θ plus cos θ the whole square minus 1. சோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படினா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ இத சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம்னா உள்ள a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ப a square plus b square plus 2ab அப்படி சொல்லி பண்ணுவோம். அப்போ இதனோட வேல்யூ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படினா இங்க sin cos இருக்கு. அப்ப இதையும் sin cos ஆ சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப sec ன 1 by cos அப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணிடலாம். and cosec ன 1 by sin அப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப இத ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படினா a square plus b square. அப்போ sin square plus cos square plus 2 cos sin minus 1. சோ அப்ளை பண்ணியாச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதனோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்படினா 1 நமக்கு தெரியும். secant square sin square plus cos square equal to 1. சோ அப்ப இதனோட வேல்யூ 1 அப்படி சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். and நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா LCM எடுக்கலாம். இங்க LCM எடுத்தோம் அப்படினா sin கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணனும், cos கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணனும். அப்போ sin θ plus cos θ divided by sin θ into cos θ அப்படி சொல்லி மாறிடும். and உள்ள இங்க பார்த்தோம் அப்படினா இதனோட வேல்யூ 1, ரெண்டு சேர்த்து 1 ஆக்கிடலாம் plus 2 sin θ cos θ minus 1.
அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். வெறுமனே என்ன கிடைக்கும் 2 sin theta into cos theta மட்டும் கிடைக்கும். ஸோ அப்ப என்ன எழுதலாம் sin theta plus cos theta into இங்க 2 sin theta cos theta. ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு. சோ அதனால நான் இதையும் மல்டிப்ளை எழுதிக்கிறேன். டிவைடட் பை இங்க என்ன இருக்கு sin theta into cos theta. சோ அப்ப என்ன பண்ணலாம் sin theta cos theta கேன்சல் பண்றோம் அப்படினா 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ 2 into sin theta plus cos theta அப்படி சொல்லி இருக்கு. சோ sin theta plus cos theta ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் p அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப ஆல்ரெடி என்ன இருக்கு 2 இருக்குது. இங்க sin theta into cos theta ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் p அப்படி எடுத்துக்கலாம். சோ அப்ப hence proved அப்படினா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ரொம்ப ஈஸி தான். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இதனோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். sin இங்க sin by cos இங்க sin cos இருக்கனால இதே sin cos சேஞ்ச் பண்றோம். LCM எடுத்து ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரியா? அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். 9th செகண்ட் சம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதனோட வேல்யூ ஈக்குவல் டு cos ஸ்கொயர் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இதனோட வேல்யூ 4 அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணனும் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சம்ம பார்த்தோனே நிறைய பேர் பயந்துருவீங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு எல்லாமே பவர் பெரிய பெரிய பவர்ல இருக்கறனால இத சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. இத எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். அதுக்கு பதிலா நீங்க இந்த வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இத செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப் நல்லா செய்வீங்க எப்படி பார்த்தாலும். அதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கே ஒரு மாதிரி தோணும், கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். சோ இத எடுத்து சால்வ் பண்றதை விட இந்த வேல்யூ எடுத்து இந்த வேல்யூ கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. இத எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். எனக்கு எல்லாமே பவர் சின்ன சின்ன பவரா தான் இருக்கு. சோ இந்த சின்ன பவர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா ஆன்சர் ஈஸியா கொண்டு வரலாம். இப்போ இத எடுத்துக்கிறோம் அப்படினா இங்க என்ன வேல்யூ இருக்கு sin theta and 1 plus இங்க sin square theta அப்படி சொல்லி இருக்கு. sin square theta ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 1 minus cos square theta அப்படி எடுத்துக்கலாம். அப்ப இதோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் 1 minus cos square theta அப்படி எடுத்துக்கலாம் equal to cos square theta. சோ அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துறோம் அப்படினா என்ன கிடைக்க போகுது 2 அப்படி சொல்லி கிடைக்க போகுது. 2 minus cos square theta equal to cos square theta. ஏன்னா இங்க இதுக்கு அவங்களே கொடுத்துட்டனால நம்ம ஈக்குவல் டு டேர்ம் எடுத்துக்கலாம். ஏன்னா இத கொடுத்துட்டு இத ப்ரூவ் பண்ண சொல்லல. இதனோட வேல்யூ இப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாத்தியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. பிகாஸ் இங்க என்ன இருக்குது cos power 2 அப்படி சொல்லி இருக்குது. நம்ம என்ன மாத்த போறோம் cos power 4 ஆ மாத்த போறோம். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப இங்க ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா sin square theta அப்படி சொல்லி கிடைக்கும். இங்க 2 minus cos square theta the whole square அப்படி சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு இத ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படினா cos power 4 அப்படி சொல்லி மாறிடும். அப்ப cos power 4 theta. இப்போ என்ன பண்ணலாம் a minus b the whole square ஃபார்முலா எடுக்க போறோம். and இங்க ஆல்ரெடி sin square theta அப்படியே இருக்குது. அந்த sin square theta கூட sin square theta equal to என்னன்னு மாத்திடலாம் 1 minus cos square theta அப்படி சொல்லி மாத்திடலாம். அப்ப 1 minus cos square theta and இத என்ன மாத்த போறோம் a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். அப்ப a square 4 அப்படி சொல்லி மாறிடும் plus b square அப்படின்றது cos power 4 theta அப்படி சொல்லி மாறிடும் and plus minus 2ab. அப்போ 2 into a அப்படின்றது 4 ஆ மாறிடும். b ஓட வேல்யூ என்னது cos square theta equal to cos power 4 theta அப்படி சொல்லி மாறிடும். சோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை டேர்ம்ஸ்ல தான் இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணலாம் 1 into 4 4 and 1 into cos power 4 theta cos power 4 theta plus cos power 4 theta and 1 into minus 4 cos square theta அப்ப minus 4 cos square theta. சோ 1 ஆல மல்டிப்ளை பண்ணா அப்படி வந்துச்சு. அடுத்து cos square ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப minus 4 into cos square theta minus 4 cos square theta. அடுத்து minus plus minus and cos square theta into cos power 4 theta பேஸ் ரெண்டு சேமா இருந்துச்சுனா பவர் ஆட் பண்ணனும். அப்ப cos power 6 theta அப்படி சொல்லி கிடைக்கும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க cos power 8 ன்னு போட கூடாது. இங்கேயும் cos theta பேஸ் சேமா இருக்கு. பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணனும். a power m into a power n equal to a power m plus n அந்த ஃபார்மட்ல பண்றோம். சோ அப்போ and இத ரெண்டையும் பண்ண போறோம் minus minus plus ஆ மாறிடும். சோ இங்க cos square theta இங்க ஒரு cos square theta அப்ப cos power 4 theta இங்க ஒரு 4 இருக்கனால 4 cos power 4 theta. சோ அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ற மாதிரியே தான் மல்டிப்ளை பண்றோம். வேற எதுவுமே தேவை கிடையாது. ஈக்குவல் டு அந்த பக்கம் ஒரு cos power 4 theta அப்படின்னு இருக்கு. சோ அப்ப அவ்வளவுதான் ஆன்சர் ரெடி ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஏதாவது ரெண்டு ஆன்சர் தான் சேம் சேர்த்துக்கலாம். இப்போ x power cos power 4 theta இருக்குது. இங்கே cos power 4 theta இருக்குது. அப்ப இங்க ஒரு 1 cos power 4 theta இங்க ஒரு 4 cos power 4 theta. அப்ப 5 cos power 4 theta அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்ப 4 அடுத்து ஆர்டர் படி எழுதலாமே. ஃபர்ஸ்ட் cos power 6 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்க cos power 6 தான் பெரிய வேல்யூ. அப்ப minus cos power 6 theta அடுத்து cos power 4 theta தான் அடுத்து இருக்குது. அப்ப இங்க ஒரு cos power 4 theta இங்க ஒரு cos power 4 theta. அப்ப plus 5 cos power 4 theta அப்படி சொல்லி மாறிடும். அடுத்து cos square theta அடுத்து இங்க ரெண்டு cos square theta இருக்குது. அப்ப minus 8 cos square theta. ஏன்னா ரெண்டுலயுமே cos power 4 இருக்கறனால minus 8 cos power 4 cos square theta அப்புறம் ஒரு plus 4 இருக்குது. ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது ஒரு cos power 4 theta இருக்குது. சோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா எல்லா டேர்மையும் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறோம். அந்த 4 தவிர. ஏன்னா இங்க இருக்கு ஈக்குவல் டு 4 மட்டும் தான் இருக்கு. சோ மத்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறேன். சோ அப்ப ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது ஆல்ரெடி ஒரு cos power 4 theta இருக்குது. and இந்த cos power 6 நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப ஈக்குவல் டு cos power 6 theta
அடுத்து இங்க ஆல்ரெடி ஒரு cos power 4 theta இருக்குது, சரி பிளஸ் cos power 4 theta. நான் இப்போ இங்க ஒரு 5 cos power 4 theta வந்து கொண்டு போறேன். அப்ப -5 cos power 4 theta அப்படினு சொல்லி கிடைக்கும். அடுத்து -8 cos power 2 theta இருக்குது. அது ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ்ல மாறிடும். +8 cos power 2 theta அப்படினு சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் டு 4. இந்த 4 அப்படியே இருக்குது. மத்த எல்லாமே ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். சோ சால்வ் பண்ணிருக்கேன். ஆர்டர் படி எழுதிருக்கேன். சோ அப்போ cos power 6 theta, cos power 6 theta இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே cos power 4. அதனால இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படினா -4 cos power 4 theta and plus 8 cos square theta equal to 4 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த ஆன்சர். சோ இத எடுத்து சால்வ் பண்ணனும்னா ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் மாறணும். ஃபர்ஸ்ட் இத என்ன பண்ணனும், சைனை வந்து காசா மாத்தணும். எப்பலாம் sin ஸ்கொயர் கிடைக்குதோ அப்பலாம் அந்த cos ஸ்கொயர் ஃபார்முலா மாத்திக்கணும். இப்போ இங்க sin ஸ்கொயர் கிடைச்சது, நான் cos ஸ்கொயரா மாத்திட்டேன். அண்ட் அந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது இங்க ஒரு sin ஸ்கொயர் கிடைச்சது, அதை நான் cos ஸ்கொயரா மாத்திட்டேன். சோ அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்க போகுது. எல்லாத்தையுமே அந்த மாதிரி காசா மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க ஃபுல்லாவே காசு இருக்குது, இங்க sin இருக்குது. சைனை எப்படி காசா மாத்துறது, ஸ்கொயர் பண்ணா மட்டும் தான் மாத்த முடியும். அப்ப இங்க ஸ்கொயர் இருக்கிறனால டைரக்டா இங்க காசா மாத்திடலாம். அண்ட் இந்த டைம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டைம் கண்டிப்பா ஸ்கொயரா மாறும். அப்ப இதையும் சேர்த்து காசா மாத்திடலாம். அண்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்சிடும். டைரக்டா ஈக்குவேஷன் கிடைச்சிடும். எந்த ப்ராப்ளமே இருக்காது. ரொம்ப ஈஸி. 10th சம் பார்க்க போறோம். இதான் லாஸ்ட் சம். சோ இந்த சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா cos θ by 1 plus sin θ equal to 1 by a அப்படி கொடுத்துட்டு a square minus 1 by a square plus 1 equal to sin θ அப்படி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், a square ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் ஈஸியா இருக்கும். அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், a square ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ரெசிப்ரோக்கல் எழுதுனா a ஓட வேல்யூ கிடைச்சிடும். அப்ப இதே ரெசிப்ரோக்கல் எழுதுறேன் 1 plus sin θ divided by cos θ அப்படி சொல்லி கிடைக்கும். அப்பனா a கிடைச்சிட்டு இப்ப a ஸ்கொயர் தவிர ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போறோம். அப்போ a square equal to 1 plus sin theta the whole square divided by cos square. சோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அப்ப இங்க மேல a plus b the whole square ஃபார்முலா கிடைச்சிருக்கு. அப்போ a square equal to இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு பதிலா இந்த cos square theta இருக்குல, இந்த cos square theta ஓட வேல்யூ என்ன மாத்தலாம், 1 minus sin square theta அப்படி சொல்லி மாத்தலாம். cos square theta equal to 1 minus sin square theta. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா 1 plus sin theta the whole square அப்படியே வச்சுக்குவோம். divided by இத என்ன மாத்திடலாம், 1 minus sin square theta அப்படி சொல்லி மாத்திடலாம். இப்போ இந்த 1 minus sin square theta வை a square minus b square ஃபார்முலால யூஸ் பண்ணிடலாம். a square minus b square equal to a plus b a minus b அப்படி சொல்லி பிரிச்சு எழுதிடலாம். அப்ப என்னவா கிடைக்கும், a square equal to 1 plus sin theta divided by a plus b a minus b அப்படி சொல்லி பிரிச்சு எழுதிடலாம். அண்ட் இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்க ஒரு sin 1 plus sin theta, இங்க ஒரு 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர். அப்ப அந்த sin theta வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். பிகாஸ் ரெண்டு டேர்ம் இருக்கும், ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்ப a square equal to 1 plus sin theta divided by 1 minus sin theta அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. a square ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ அந்த a square ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்ப a க்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன், 1 plus sin theta divided by 1 minus sin theta minus 1 and the whole divided by அடுத்து a square க்கு பதிலா 1 plus sin theta divided by 1 minus sin theta plus 1. and இங்க minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க plus 1 பண்ணிருக்கோம். இங்க plus 1. அப்ப இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா நியூமரேட்டர்ஸ்க்கு இங்க LCM எடுக்க போறோம். நியூமரேட்டர் தனியா LCM, டினாமினேட்டர் தனியா LCM எடுக்க போறோம். அப்ப நியூமரேட்டர் LCM எடுத்தீங்க அப்படினா நியூமரேட்டர்ல 1 minus sin theta அப்படி சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 1 minus sin theta நீங்க மல்டிப்ளை பண்ணனும். அப்ப ஆல்ரெடி 1 plus sin theta அப்படி சொல்லி இருக்குது. and மைனஸ் டைம் இருக்குறதுனால மைனஸ கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணனும். நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டைம் கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணனும். அப்ப -1 and இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். plus sin theta அப்படி சொல்லி கிடைக்கும். the whole divided by இப்போ இங்கே அதே மாதிரி LCM எடுக்க போறோம். அப்ப டினாமினேட்டர்ல என்ன வந்துரும், 1 minus sin theta அப்படி சொல்லி கிடைச்சிரும். and இந்த sin theta கொண்டு நீங்க மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப ஆல்ரெடி ஒரு 1 plus sin theta அப்படி சொல்லி இருக்குது. plus 1 minus sin theta. இங்க வந்து பிளஸ் டைம் தான் இருக்குன்றனால மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணல. சோ இப்போ இந்த கிடைச்சிட்டு சோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்குன்றனால கட் கொடுத்துறலாம். and இங்க ஒரு sin theta இங்க ஒரு minus sin theta அப்படின்றதனால ரெண்டும் 0 ஆயிடும். மைனஸ் ஆயி 0 ஆயிடும். சோ அப்ப இத சால்வ் பண்ணா இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 அதுவும் 0 ஆயிடும். சோ அப்ப மிச்சம் சால்வ் பண்ணோம் அப்படினா இங்க ஒரு sin theta இங்க ஒரு plus sin theta அப்ப 2 sin theta அப்படி சொல்லி கிடைக்கும். and the divided by இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 அப்ப divided by 2 அப்படி சொல்லி கிடைக்கும். இப்ப 2 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா sin theta அப்படி சொல்லி ஆன்சர் கிடைச்சிரும். சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் அதுதான். ரைட் சைடு ஆன்சர் கிடைச்சிச்சு. சோ ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ஈஸியா அந்த சம்ம முடிச்சிடலாம். and அடுத்து செகண்ட் எக்சர்சைஸ் பார்க்கலாம்.